Hi friends, welcome to Vismia Kudil. இது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ கிடையாது. சில ப்ராடக்ட் சில பேருக்கு வேணும்னு தோணும், சில பேருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தோணும். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்ச ஏசியாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், இன்னைக்கு இல்லாத வீடே வந்து கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து ரொபாட்டிக்காக வந்து வேர்ல்டு வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பீடான உலகத்தில் சர்வே பண்ணுறதுக்காக சில பொருள்லாம் வந்து வந்திருக்கு. அதுக்குன்னு இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும், இதை வாங்கிக்கிட்டீங்கன்னா நல்லதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லலை, இது வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. ஸோ எனக்கு நான் வாங்கணும்னு நினச்ச ஒரு 2 பொருள், அதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன்னா அதை பற்றி 100% நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைப்பேன். அதே மாதிரி தான் எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனாலையும் ரீசெண்டாக எனக்கு சர்ஜரி நடந்ததுனாலையும் எனக்கு தேவைப்படுற 2 பொருளை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ரோபாட்டிக் வேக்யூம் கிளீனரை பற்றி ரொம்ப நாளாக நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேக்யூம் கிளீனர்னா என்ன, அது நம்ம வந்து ஒரு விளக்கமாரை போட்டு துடைக்கிறத விட ஈஸியாக கஷ்டமா அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, அதுக்கான ஜென்யூன் ஆன்சர் இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் டாக்கிங் ஸ்டேஷன். இது ஓகே, இது வந்து மெமரி யூனிட் மாதிரி ஆக்ட் ஆகும் இந்த மிஷின் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். சரி, இது வந்து இதுலயே நிறைய மாடல்ஸ் இருக்கா என்ன? 2 வேரியன்ட் இருக்கு. ஓகே, இது வந்து ரோபோ மாப் அண்ட் வேக் ப்ரோன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது வந்து எல் வேக் வாய்ஸ் ப்ரோ. இது மாப் பண்ணுமா? ரெண்டுமே பண்ணுங்க. மாப்பிங் பேட் அட்டாச் பண்ண எல்லாமே பண்ணும் உங்களுக்கு. ஓகே, இது என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா இது வந்து 3D மேப்பிங் உங்களுக்கு வருமா? 3D மேப்பிங் இதுல இந்த மாடல். ஓகே, மேல நாப் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, இந்த நாப் பாத்தீங்கன்னா 3D மேப்பிங் டெக்னாலஜி இருக்கும். ஓகே, வீட்டோட வால் அவுட்லைன் வந்து ஒரு கம்ப்ளீட் மேப்பிங் உங்களுக்கு மொபைல்லே காமிச்சிடும். த்ரூ மொபைலுமே கண்ட்ரோல் பண்ணனால நீங்க இங்க இருந்து ஆப்ரேட் பண்ணணும்ல. சப்போஸ் நீங்க வெளில இருக்கீங்க, வேற வெக்கேஷன்ல இருக்கீங்க, அங்க இருந்து நீங்க ஆப்ரேட் பண்ணா விசிபிளா நீங்க தானா போய் சார்ஜும் போட்டு ஆட்டோமேட்டிக்கா அதே நடக்கும். இப்போ ஜஸ்ட் ஆன் பண்ணாம இந்த ரூம் கம்ப்ளீட் பண்ணிட்டா டாக்கிங் ஆட்டோமேட்டிக்கா போய்டும். சோ ஓகே, இந்த ரூம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சுனா நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படினாக்கா பக்கத்து ரூம்லயும் போய்டுமா? ஸோ அதே மாதிரி ஆன்டிஃபால் சென்சார் இருக்கும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிஃபால் சென்சார் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து கீழே விழுகாது. இப்போ ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே விழுகுமான்னு சில பேர் டவுட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கீழே விழுகாது உங்களுக்கு. ஸோ இதுதான் இந்த மாடல் ரோபோ எல் வேக் வாய்ஸ் ப்ரோ. ஓகே, லைக் இதில் வந்து நம்ம நார்மலாக என்ன மாதிரி க்ளீன் பண்ணுவோம், ஜென்ரலாக நீங்கள் வந்து மாப்பிங் பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரி வே ஆஃப் க்ளீனிங் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்டு கூட்டி பெருக்குவோம், அதுக்கப்புறம் துடைக்கிறோம். இதுதான் கான்செப்ட். சேம் அதே தான் இந்த ரோபோ பண்ண போகுது உங்களுக்கு. ஸோ இந்த ப்ரஷ் இருக்குல்ல மேம், இந்த ரோலர் ப்ரஷ் டஸ்ட்டை வந்து எடுக்கும். இங்கே ரோலர் ப்ரஷ் இருக்கும். இந்த ரோலர் ப்ரஷ் என்ன பண்ணணும்னா அந்த எடுத்த டஸ்ட்டை கண்டெய்னருக்கு கொண்டு போயிடும். ஃபைனலாக அந்த மாப்பிங் கிளாத் பேட் இருக்கும், அது வந்து மாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடும் உங்களுக்கு. இதில் தண்ணி, இதுதான் வந்து அந்த வாட்டர் கண்டெய்னர். இதில் வந்து 300 ml வாட்டர் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். 1400 ஸ்கொயர் ஃபீட் இது க்ளீன் பண்ணும். 1400 ஸ்கொயர் ஃபீட் வரை இந்த வாட்டர் க்ளீன் பண்ணும். ஸோ எடுக்கிற டஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த கண்டெய்னர் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். எடுக்கிற பவுடர் டஸ்ட் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகும். ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ எது என்னன்னா வீட்டில் மேப்பிங் ஒரு ரவுண்ட் விடுமா, இந்த வீட்டில் வாலில் மேப்பிங் உங்களுக்கு அதே உங்களுக்கு மொபைல் வச்சுட்டா தெரியும் சார். இதில் அந்த பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்துடணும் இல்லையா? இப்போ ஒரு பேப்பர், ஏன்னா பாப்பா இருக்காங்க இல்லையா, இதை வந்து ஜஸ்ட் மேப்பிங் மட்டும் பண்ணதா இல்லை பண்ணிடுச்சா? ஏன்னா என்னோட இதில் தெரியல, இந்த இடத்த பண்ணணுமா இப்போ? அதுக்கு ஃபர்ஸ்ட் அவுட்லைன் பண்ணாமல் போகும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ஓகே அந்த கார்னர்ஸ் அவுட்லைன் போயிட்டு அதுக்கப்புறம் இன்சைட் தி லைன் மாதிரி வரும். அப்போ விஷயமே கம்ப்ளீட் லைன் வரும். பாக்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் சார் என்ன செய்யலாம். ஓ, அந்த சின்ன ஹோல் இதில் கூட போயிடுது, ரொம்ப அழகாக எடுக்கும். கார்னர் ப்ரஷ் இருக்கு பாருங்க. கார்னர் ப்ரஷ் வந்து கார்னர் டஸ்ட் எல்லாமே வந்து சென்டர் பண்ணி விட்டுரும். ஓகே 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 ஃபைன். அதை எடுத்துட்டா உங்களுக்கு சென்டர் ப்ரஷ் வந்து செட் பண்ணிவிட்டுருங்க. ஓகே, ஸோ அதனால் இதால் இந்த கார்னர் கூட போக முடியுது இல்லை? கார்னர் ப்ரஷ்ஷை தள்ளிடும், டஸ்ட் எல்லாம் உள்ளே தள்ளிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு தள்ளி விட்டுரும், அப்புறமா போய் எடுக்குமா? செக் பண்ணி வச்சு பாருங்க. அந்த இடத்துல அந்த டஸ்ட்டை செக் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ
சென்டரில் ஒரு ப்ரெஷ் இருக்குல்ல ரோலர் ப்ளஸ் செக்ஷன் உங்களுக்கு ரோலர் ப்ரெஷ் இருக்கனால அந்த இது அப்படியே எடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா சரி இப்போ அவுட்லைன் மாதிரி இப்போ இந்த ரூமை தொடக்க எவ்வளோ ஐ மீன் கூட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகும்? என்ன பண்ணுவோம்னா வந்து சென்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்வீப் பண்ணிக்கிட்டு போயிட்டு இனிஷியல் ஸ்டேஜில் இந்த ப்ராசஸ் வந்து சென்சிங் ப்ராசஸ் நம்ம ஸ்வீப்பிங் ப்ராசஸ் வரும். ஆஃப்டர் தட் வந்து ஒன்ஸ் நீங்கள் இந்த ரூம் மேப் பண்ணி வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 minutes இந்த ரூம் க்ளீன் அதெல்லாம் நெக்ஸ்ட் மேப்பிங் சேவ் பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் 10 minutes ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 10 minutesல கம்ப்ளீட் அந்த சென்சார் பண்ணிடுச்சு அது ரூட் தெரியும் இல்லையா, அதனால் ஈஸியாக ட்ராவல் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து அப்செக்ட்ஸ்லாம் இருக்குது, இப்போ வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ரோபோவில். இப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த கார்னர் கம்ப்ளீட் அந்த 4 கார்னருமே கவர் பண்ணிடுவோம். அதனால ஏர் ஸ்டேட்டில் போய்ட்டு உங்களுக்கு க்ளீனிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ரொபாட்டிக் வேக்யூம் கிளீனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது வந்து ஃபஸ்ட்டு டைம் மட்டும் கொஞ்சம் மேப்பிங் பண்ணுறதுக்காக அந்த வாலோட 4 கார்னரும் வந்து போயிட்டு கம்ப்ளீட்டாக அதை வந்து மேப் பண்ணிடுது. அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக வருது. அதுக்கப்புறமா ஒரு எஸ் மாதிரி வருது. ஆக மொத்தம் வந்து அதுக்கு அந்த தூசி, அதாவது அந்த மைக்ரோ சின்ன அதாவது சின்ன மைக்ரோ டஸ்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே அது வந்து டிடெக்ட் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இது இந்த ஒரு கேஜெட் வந்து வாங்குறேனா வாங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, எனக்கு வந்து இப்போ வீட்டில் நான் இன்னைக்கு வந்து அவங்கள வந்து டெமோக்கு கூப்பிட்டது இந்த வீட்டையே இது வந்து க்ளீன் பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா, இதை விட மோசமான வீடு எவ்வளோ குப்பையாக இருந்தாலும் வந்து க்ளீன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்தது. இது எனக்கு வேணும், நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன், இல்லை என்னால் ரொம்ப பெண்ட் பண்ணி கூட்ட முடியாது, நான் எல்டராக இருக்கேன் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து போகலாம். பட் இதுக்கு நம்ம சில ப்ரிப்பரேஷன் ஒர்க், அதாவது வந்து ஃப்ளோரை வந்து நம்ம ஈவனாக பண்ணி வைக்கணும். அதாவது இந்த பெரிய பெரிய டாய்ஸு, அதுக்கப்புறமா அந்த குப்பை, அதுக்கு எதுவுமே வந்து தடை இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இது எடுத்துக்கிற டைம் வந்து கொஞ்சம் அதிகம் தான். அதாவது நம்ம நார்மலாக கூட்டுற டயத்தை விட சொல்கிறேன். ஆனால் பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு கூட்டி கொடுத்துடும். இன்னொன்று, இதில் எந்த அளவுக்கு வந்து அது டஸ்ட்டை வந்து நான் நினச்சேன் ஒரு சிங்கிள் டைம் அதை வந்து ட்ராவல் பண்ணுறப்போ டஸ்ட்டை எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது 2-3 தடவை வந்து ட்ராவல் பண்ணி தான், அதாவது ஜிக்ஸாக்கா, எஸ் மாதிரி, வி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆங்கிள்லையுமே அது வந்து ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த டஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுது. நம்ம வீட்டில் வந்து இன்டீரியர் நடக்கிறதுனால ரொம்ப மோசமாக கிடக்கு. அதனால் ஒரு சிங்கிள் ஸ்லைடில் அது எவ்வளோ எடுத்தது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கணுமா அப்படின்னா அதை வந்து யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு 1 hour வந்து ஒரு ரூமை பூட்டி போட்டோம் அப்படின்னாக்கா அந்த ரூம்குள்ளேயே தான் அது வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுவே வந்து சார்ஜ் போட்டுக்கும். இதில் வந்து ஒரு 350 ml 400 ml கிட்ட தண்ணி வந்து அந்த ஒரு கண்டெய்னர் இருக்குது. அதில் ஒரு மாப்பிங் பேடுமே இருக்குது. அந்த மாப்பிங் பேடு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நல்லா மாப் பண்ணி கொடுத்துருது. ஸோ எனக்கு அது வந்து எப்படின்னா, அந்த ஒரு 300 ml வந்து உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட் வந்து க்ளீன் பண்ணோம்னாங்க. எவ்வளோ டஸ்ட் வந்து கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். டஸ்ட் வந்து நம்மளுக்கு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட் இருக்குது. உங்களுக்கு நம்ம கம்ப்ளீட் ஸ்டே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா லைக் இதில் வந்து 1 மடங்கு தான் இருக்கும். 100% இதில் 1 மடங்கு தான் நம்ம ஃப்ளோர் டைப்பில் அந்த பவுடர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஆனால் இதோட நல்ல டீப் க்ளீனிங் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே, இது எவ்வளோ கெப்பாசிட்டி? எவ்வளோ? 8 லிட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் கெப்பாசிட்டி. 8 லிட்டரா? 8 லிட்டர் 8 kg. டஸ்ட் நம்ம கண்டெய்னர்ஸ் வரும். எத்தனை கண்டெய்னர் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும்? இது வந்து ஃபில்டர்லெஸ்ஸா? ஃபில்டர் இருக்குமா? அது வந்து ஜஸ்ட் மோட்டர் சேஃப்டிக்காக தான். மோட்டர் சேஃப்டிக்காகவும் ப்ளஸ். சார், எனக்கு ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஃபேனை இப்போ நம்ம க்ளீன் பண்ண முடியுமா? பண்ணி காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவோம். இதுக்கு என்ன நாசல் மாதிரி இருக்குமே, அது போட்டுப்போமா இல்லை ப்ரஷ்ஷா? சரி, ஓகே. ஸோ இந்த மாடல் வந்து WDX2 வெட் அண்ட் ட்ரை மாடல். சரி. ஸோ இதில் வந்து பழைய மாடலாம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் லெவல் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒன்லி ஆன் அண்ட் ஆஃப், ஹை, அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் செக்ஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் சொல்லிட்டு. லாஸ்ட் லெவல் செக்ஷன் எவ்வளோ? 1400. அதான் மேக்ஸிமம் லெவல் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து 2 ஆப்ரேஷன் இருக்கும். செக்ஷன், மேலே உள்ளது ப்ளோயர். செக்ஷன்னா மோஸ்ட்லி இன்சைட் ஹவுஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ளோயர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இப்போ விண்டோ டஸ்ட் இருக்குல்ல, அங்கெல்லாம் ப்ளோயர் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மட்டும் டோட்டல் 13 ஆக்சரிஸ் இருக்கும். நியூ மிஷின் வந்து 13 ஆக்சரிஸ் வரும். நம்ம இப்போ வந்து டெமோக்காக ஒரு ஃபியூ நம்பர் ஆஃப் ஆக்சரிஸ் இருக்கும். இதுலேயே நீங்கள் மோஸ்ட்லி கவர் பண்ணிடலாம். இதில் ஒரு ஃபனல் மாதிரி இருக்குல்ல, அது என்னத்துக்கு? இதுதாங்க. இது வந்து நாசில் கிளீனர்னு சொல்லுவாங்க. லைக்
சின்ன சின்ன கேப்ஸாக இருக்கட்டும், ஸ்பீக்கர்ஸாக இப்போ நான் இருக்கட்டும், ஃபால் சீலிங் போடுறேன் இல்லையா, அது உள்ளலாம் இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இதை வச்சு க்ளீன் பண்ணலாம். சேம் டைம் இந்த ப்ரஷ் ஒன்று இருக்கும். இல்லை அந்தளவுக்கு நம்ம கேப் இருக்காது, அதனால கேட்கலாம். அதான் நமக்கு செக்ஷன் தானே உங்களுக்கு, அது நீங்கள் இது சின்ன ப்ரஷ் இருக்கும், நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது கூட பெண்ட் ராடுமே வரும். பெண்ட் யூஸ் பண்ணுறதுனா அந்த ஃபால் சீலிங் மேலே எல்லாம் நீங்கள் பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஏசி நெட்லான் கிளீனர். ஏசியில் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்துமே ஃபில்டர் இருக்கும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. இல்லை நீங்கள் மஸ்கிட்டோ நெட் போட்டிங்கன்னா அதுக்கு மேலே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து கார்னர் கிளீனர். அந்த சைடு கார்னர்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணணும். ஸ்பைடர் டஸ்ட்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஸ்பைடர் டஸ்ட் இருக்கிறது கார்னர்ஸ் நம்ம அந்த ஒட்டடை அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ளோர் ஜென்ரலாக நம்ம பெருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே கார்பெட் இருக்கு. கார்பெட் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா அதுலயே மென்ஷன் ஆயிருக்கா ஃப்ளோர் பிரஷ், கார்பெட் பிரஷ். ஓகே. உங்களுக்கு கார்பெட் அதிகமா நம்ம யூசேஜ் இல்ல வீட்ல கார்பெட் இல்லனா இது நீங்க பெட் அண்ட் சோஃபாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய லாங் சைஸ் கியூன் பெட் இருக்கு. பெட் ஐ மீன் சோஃபா வந்து லைட்டா பெட் பண்ணிட்டு இத வச்சானா சக் பண்ணிடுமா? வெட் அவ்வளவு அதான் நீங்க வந்து அதாவது கம்ப்ளீட்டா நனைக்க சொல்லல. லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு பிரஷ் இருக்கும். அது நீங்க யூஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட் அந்த வாட்டர் சக் பண்ணி எடுத்துரும். அதுவே பண்ணிக்கலாம். லைக் இந்த இருக்கு பாருங்க, இது வந்து மாப்பிங்க்கு யூஸ் பண்றது. லைக் பெட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்ல, வைப்பர் மாதிரி தான் இருக்கும். இது ரப்பர் மெட்டீரியல் தான். ஸோ அதனால கம்ப்ளீட் கிளீனிங் கிடைக்கும். அந்த 0.3 மைக்ரான்ஸ் நீங்க ஃபீட்ல ஃபீல் பண்ணல, இந்த மாதிரி டஸ்ட் கம்ப்ளீட்டா எடுத்துருவோம். சரி, ஓகே. இது வந்து நீங்க வந்து ஃபேன், டேபிள், சேர், கர்டன்ஸ் மல்டி பர்பஸா இந்த ஒரு பிரஷ் வச்சு நீங்க க்ளீன் பண்ணலாம். அது கமிங் பிரஷ். இது ரொட்டேட் ஆகாது இல்ல? இது ரொட்டேட் ஆகாது. இதுல மொத்தம் ரெண்டு விதமா கனெக்ட் பண்ணலாம். லைக் சிங்கிள் வே, லைக் இந்த சைடு லாக் இருக்கும். இங்க நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கர்டன்ஸ், பில்லோ அதெல்லாம் நீங்க க்ளீன் பண்ணிக்கலாம். பெட் அண்ட் சோஃபா, ஓகே ஓகே புரியுது. அந்த மாதிரி எடுத்து நீங்க க்ளீன் பண்ணிக்கலாம். கர்டன்ஸ்ல இருக்கிற டஸ்ட் எடுக்குமா என்ன? கண்டிப்பா எடுக்கணும். எதனால உங்களுக்கு அது வந்து டஸ்ட் கர்டன்ஸ் மோஸ்ட்லி வந்து விண்டோஸ்ல போட்டுருக்கும். விண்டோஸ் வந்து பவுடர் டஸ்ட் வந்து அட்டாச் ஆயிருக்கும். இப்போ நீங்க தட்டினா லேயர் பறக்கும்ல, அந்த மாதிரி டஸ்ட் வந்து எடுத்துரும் உங்களுக்கு. இந்த சைடு லாக் பண்ணீங்கன்னா நம்ம ஃபேன் நீங்க கேட்டிங்களா, அது பண்ணலாமா? பண்ண முடியும், அது பண்ணிக்கலாம். இது ஒயர் எத்தனை மீட்டர் இருக்கு? 6 மீட்டர் லென்த் வரும். ஓகே, 6 மீட்டர் லென்த் வரும். அது போக எக்ஸ்டென்ஷன் டியூப்மே உங்களுக்கு இருக்கும். ஓ, இது வந்து தானாவே உள்ள வந்து ஒயர் ரொட்டேட் பண்ணிக்கணுமா? பிரஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. அதுல ரெண்டு இன்கேஸ் கொடுத்திருக்காங்க. இதுலவும் ரெண்டு கொடுத்திருக்காங்க. இன் பிட்வீன் நம்ம அதுக்குள்ளே பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா 6 மீட்டர்ஸ் இருக்கு. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சுவிட்ச் போட்டோன்னே உங்களுக்கு க்ரீன் இண்டிகேட் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து யூனிட்டுக்கு பவர் சப்ளை வந்துடும் ஐடென்டிஃபிகேஷனுக்காக அந்த இது கொடுத்துருப்பாங்க. இந்த பெரிய பட்டன் ஆன் அண்ட் ஆஃப், ஆன் அண்ட் ஆஃப். லைட் இருக்கும், ரெட் கலர் லைட் பிளிங்க் ஆகும். அது எதுக்கானா இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 8 லிட்டர். இது ஃபில் ஆனதுக்கு அப்புறம் இது இண்டிகேட் பண்ணும். அப்படியே பண்ணும். சப்போஸ் நம்ம எடுக்கிறதுல சப்போஸ் இந்த இன் பிட்வீன் டியூப்ல ஏதோ ஸ்டக் ஆயிருந்தா அப்பவுமே இண்டிகேட் பண்ணும். செக்ஷன் ஆகலனா இண்டிகேட் பண்ணும். ஸோ அதே மாதிரி வேக்யூம் பொறுத்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் தான். ரெண்டு இல்லைன்னா மிஷின் ரன் ஆகாது. இப்போ மோட்டர் மட்டும் நல்லா இருக்குது, கண்டெய்னர் சரியில்லைனாலும் நம்மளால் டஸ்ட் எடுக்க முடியாது. டியூப்பும் அதே மாதிரி இல்லைனா நம்மளால் எடுக்க முடியாது உங்களுக்கு. ஸோ நம்ம டியூரபிலிட்டி, அந்த டியூரபிலிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கட்டும். உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் வெயில் படுற இடத்துல இப்போ நம்ம வந்து வராண்டா பக்கத்தில் வைக்கிறோம், வெயில் படுறோம், மழை வந்த மாதிரி பண்ணோம், மெட்டீரியல் டேமேஜ் ஆகாது. இது நார்மல் பிளாஸ்டிக்கில் அந்த ஏரோப்ளைன் கிரேட் மெட்டீரியல் சொல்லுவாங்க. நான் இங்கே பிளாஸ்டிக் தொட்டு பார்த்தா இந்த ஹார்ட் இதாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதனால் சீக்கிரம் டேமேஜ் ஆகாது உங்களுக்கு. கீழே உள்ள செக்ஷன் தான், மேலே உள்ளது ப்ளோயர். நம்ம மாப்பிங்க்கு நம்ம செக்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சரி, ஓகே. இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் ஏன்னா ஹைட்டுக்கு நம்ம 3 எக்ஸ்டென்ஷன் டியூப் கொடுத்துறாங்க மிஷின்ல. இப்போ டெமோ எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் டியூப் போட்டாலுமே அதே செக்ஷன் பவர் இருக்குமா? அதே செக்ஷன் தான் உங்களுக்கு. நான் என்ன நினச்சேன்னா, இந்த வேக்யூம் கிளீனர் நம்மளோட ஃபேனையே வந்து க்ளீன் பண்ணிச்சுன்னா இது வந்து கண்டிப்பாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு அந்த வெட்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் நார்மலாக வந்து வேக்யூம் வந்து பண்ணுறேன். அழகாக வந்து எடுத்துருது. இதில் மெயினாக என்னென்னா நமக்கு டஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது கிடையாது. ஸோ ஃபேனை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நம்ம எப்படி 2 துணியை பிடிச்சிட்டு அந்த மாதிரி கஷ்டப்படுவோம்ல, அந்த மாதிரி எந்தவித கஷ்டமுமே வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் போடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அதோட
ஈஸியாக ஒரு சிங்கிள்னு சொல்ல முடியாது, ஒரு ட்வைஸ் வந்து அதை ஸ்லைட் பண்ணுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அழகாக வந்து அதை க்ளீன் பண்ணி கொடுத்துருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சு கிடக்கிற நம்மளோட காட்டு அதையுமே வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். மேக்ஸிமம் இது வந்து உங்களுக்கு அந்த டஸ்ட்டு வந்து ரொம்ப அலர்ஜியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது டே டு டே லைஃப்பில் டெய்லி நான் இதால் தான் கூட்டுவேன் அப்படின்னாக்கா அது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் உங்களோட க்ளீனிங் ஹேபிட்ஸ் வந்து வச்சுட்டு, அதாவது டீப் க்ளீனிங் நான் வந்து சொல்கிறேன், அப்படி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இது மாப்பிங் வந்து சூப்பராக போடுது. நம்ம இப்போ மேலெல்லாம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த டஸ்ட்டெல்லாம் கீழே கொட்டிடும்ல, திரும்ப ஒரு தடவை நம்ம கூட்டுவோம். அந்த கூட்டுறப்ப திரும்பவுமே அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும்ல, அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாமல் கீழேயே இருக்கிறப்பவே நீங்கள் தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு இந்த மாதிரி அந்த மாப்பிங் வைப்பர் வச்சுட்டு இழுத்திங்கன்னா அழகாக வந்து சக் பண்ணிடுது. நமக்கு தூசி இருக்கிறப்ப கால் நடக்கிறதுக்கும் நல்ல பளிங்கி மாதிரி தலையில் நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். அந்த ஒரு வித்தியாசத்தை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ மாப்பிங் வந்து நல்லா தான் போடுது, சூப்பராகவே போடுதுன்னே கூட சொல்லலாம். ஸோ அதனால் எனக்கு மாப்பிங்கு அண்டு ப்ளஸ் வந்து நமக்கு இந்த டீப் க்ளீன் பண்ணுறப்ப டஸ்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த யுரேக்காவோட வேக்யூம் கிளீனரு. ஸோ இது வந்து நமக்கு டெக்னீஷியன் வந்து டெமோ கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. அதுதான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது வாங்கணுமா வாங்க வேண்டாமா, இது வந்து எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது தரேன். அதுக்கப்புறமா நான் வந்து இந்த ஆக்டிவிட்டியை வந்து மறந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நம்மளோட நிலையை போய் நீ க்ளீன் பண்ணி பாரு, அதை க்ளீன் பண்ணிடுச்சுனாலே ஓகே நமக்கு, ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நமக்கு நிறைய கார்விங் ஒர்க் இருக்குது, அதனால் அதை வந்து க்ளீன் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். நம்ம இதில் அவங்களுக்கு நல்லா தான் பண்ணுது. அதே தான் சேம், அந்த டஸ்ட்டை வந்து அது ஸ்ப்ரெட் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம ப்ரஷ் வச்சு நல்லா தேய்க்கிறப்ப அந்த நம்ம வந்து ரப் பண்ணணும், பட் அந்த டஸ்ட் வந்து அது உள்ளே சக் பண்ணிக்கும். இதில் ஒரு ஹியூமனோட வேலை வந்து ஒரு 60% வந்து இருக்குது. பட் ஹியூமன் வேலையை ஈஸி ஆக்குது அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து ப்ளோயர் ஆப்ஷனுமே வந்து இருக்குது. அந்த ப்ளோயர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ளோ பண்ணுச்சு, அது இந்த குட்டி குட்டியாக ஒட்டடை எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அழகாக ப்ளோ பண்ணிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகாக அந்த சின்ன இடத்துலலாம் அந்த குட்டி நாசல் மாதிரி போட்டு ப்ளோ பண்ணப்போ ரொம்ப க்ளீனாக வந்து போணுது. பட் நம்மளுமே அதே மாதிரி நம்ம நார்மல் பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது பதில் இதை வச்சு ரப் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஒரு க்ளீனிங்கே வந்து கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு முடிக்கிறேன். தேங்க்யூ, பை.